பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிக்குது, போன வண்டி என்கிட்ட தான் நிக்குது. பாண்டியன் ஆம்புலன்ஸ் நானும் ரொம்ப தோஸ்து. பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்விப்பட்டதுமே போயிருக்காங்க. நியூஸ் கேள்விப்பட்டு உள்ள கூப்பிட்டு வர சொல்லி பேசிட்டு. ஆமா, நான் அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அங்க கட்சி மீட்டிங் நடந்து பக்கத்து வீடு. சரி ஒரு வண்டி எடுத்து வருஷம் பேர் போயிருக்கேன். ஓட்டுறேன் வண்டி. அண்ணா போனோம்னா அங்க இருக்கவங்க வந்து கட்சிக்கொடி ஒட்டி விட்டு இருக்காங்க வண்டியில கட்சிக்கொடி ஒட்டி விட்டு இருக்காங்க. ஆமா, வண்டியில கட்சிக்கொடி விட்டுட்டு வண்டி எடுத்து அப்படி ஒட்டிட்டு போனீங்க அப்படின்னு ஒட்டி விட்டுருக்காங்க. சரி எடுத்துட்டு போயிட்டான், அவசர கமெண்டர் போயிட்டான். அங்க போனா வண்டியில போனே 4 குழந்தைங்க 7 பெரியவங்களை கொண்டு ஜீவிச்சு விட்டுருக்காங்க. 4 குழந்தைங்க 7 பெரியவங்க. ஆமா, எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்காங்க அங்கேயே. ஆமாண்ணே, என்ன பேச சொல்றாங்க, தள்ளி விட்டாம தூக்க பாப்பாங்க எல்லாருமே. ஆனா தூக்கல யாரும் வயிற்றுலயே மிதிக்கிறாங்க, போட்டு கைகாலெல்லாம் மிதிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் 2 பேர் மிச்சா தெரிஞ்சு கொடுத்துட்டு ஓடுறவங்கன்னு சொல்லலாம், ரவுண்டு கட்டி மிதிக்கிறாங்க. வேணுன்ட்டே ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி மிதிக்கிறது வேற, வேணுன்ட்டே கொலை பண்ற நோக்கத்துல மிதிக்கிறது வேற இல்ல. பார்க்கும் போதே தெரியும்ல. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு பின்னர் இன்னும் ஒரு சம்பவம். அதாவது திருட்டை மறைப்பதற்கு தொடர்ச்சியாகவே திருட்டுக்களாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால், இன்று பார்க்கின்ற போது ஒரு பதாதை ஒன்று ஒட்டப்படுகின்றது வீதியோரங்களுக்கு. அந்த பதாதைகளை பார்த்தீர்கள் என்றால், அந்த பதாதையிலே விஜய் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்களோடு கருப்பு கலரிலே வெள்ளை எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு பதாதை ஒட்டப்படுகின்றது. அந்த வழியாக சென்ற ஒருவர் அவர்களை வீடியோ எடுத்து விட்டு, அவர்கள் உண்மையில் சாமானிய மனிதர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், இந்த பதாதைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஐயா, நீங்கள் இதனை ஒட்ட வேண்டும், யார் உங்களுக்கு வழங்கியது என்ற போது அவர்கள் உடனடியாக மா சுப்பிரமணியம் அதே போன்று செந்தில் பாலாஜியின் பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து பிழை மேல் பிழையாக செய்கிறது. இன்னும் 6 மாதங்கள் தான் திமுக அரசுக்கு இறுதி மாதங்களாக இருக்க போகிறதா என்கின்ற ஒரு கருத்தையும் இப்போது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திமுக அரசானது தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியில் நீடித்தது இல்லை என்று கூறப்பட்டது. ஒருவேளை வலுவான எதிர்க்கட்சி இல்லாத சூழ்நிலையில் இம்முறை திமுக ஒரு சாதாரண பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்ற நிலை இருந்து, கரூர் சம்பவத்தின் பின்னர் திமுக ஆட்சியை இழக்கிறது உறுதியாக இருக்கிறது. யார் ஆளப்போகிறார்கள் என்று தெரியாது, ஆனால் ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்வதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் இப்போது பொதுவாக ஊடக பரப்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.